வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னதான் தமிழ் டெக் கம்யூனிட்டியில் வெறும் கேம்பெயின்ஸை மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற சில கிரியேட்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் சில நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது நல்ல கிரியேட்டர்ஸ்னாக்கா இப்போதைக்கு நல்ல கிரியேட்டர்ஸ் சிலர் இருக்காங்க. பட் அவங்களுக்கான சரியான ரெகக்னேஷன் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் லெட்ஸ் மேக் அ டயர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கலான்னு வந்து ரொம்ப பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம மொத்தமாகவே வெறும் ஒரு 10 கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ கொடுத்த பர்ஃபார்மன்ஸே இதில் என்ன ஒரு சோகனாக்கா, நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவே கேவலமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த வீடியோவே மிஞ்சற அளவுக்கு அந்த வீடியோவே மிஞ்சற அளவுக்கு அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது போல இருக்கு. சரி, ஓகே, அதை பற்றி லாஸ்ட்டாக பேசிக்கலாம். சரி, ஓகே, அவங்க டயர் லிஸ்ட்டில் போகலாம். இதில் வந்து 4 கேட்டகரி எடுத்துருக்கோம். அதாவது டாப் கிரியேட்டர்ஸ் அந்த டைப்பில். செகண்டாக வந்து ஓகேனாக்கா ரொம்பவும் டாப்பும் கிடையாது, ரொம்பவும் டவுனும் கிடையாது. ஓகே, மீடியமான ஏஜ். அடுத்து இவன் இன்னும் திருந்தலமாமா, ஒரு கிரிட்டிசிசத்தில் மாட்டியிருப்பாங்க, பட் அவங்க இன்ன வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கான அது கேட்டகரி. நெக்ஸ்ட்டு நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா அந்த கேட்டகரி. ஸோ இது யாருக்காக கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சரி, வாங்க டயர் லிஸ்ட்டில் போகலாம். இதில் ஃபஸ்ட்டாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் டெக். இப்போ ரீசெண்டாக அவங்களோட எடிட்டிங்லாம் கூட கொஞ்சம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஏடிக்கிட்ட ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார். பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் திருத்திக்கிட்டார். ஒரு வீடியோவில் அடிச்சுக்கின்னு மாஞ்சாங்க. அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டார். மீம்ஸ் எல்லாம் போட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க ஏடிடி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தார். இப்போ அவரே மீம்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணுற அளவுக்கு அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஓகே கேட்டகரியில் வைக்கலாம். பட் இருந்தாலும் எடிட்டிங்லாம் கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்குன்றதுனால, ஏன்னா டெக் பாஸ் தான் நல்லா எடிட்டிங் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டெக் பாஸோட தமிழ் டெக் கொஞ்சம் நல்லா வேறு லெவல் எடிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பிளேஸில் வச்சு. நெக்ஸ்ட்டு C4 டெக் தமிழ். இவரை நான் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இவரும் கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார். ஆனால் இப்போலாம் யாரை நம்புறதுன்னே தெரியல தாசன் தான். ஏன்னா இந்த டெக் பாஸ் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. சரி, ஸ்கிரிப்டில் ஏதோ 1-2 தான் வரும் அப்படின்னு நினச்சா பார்த்தா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே இப்படி ஜிக்ஸாக்காக போயிட்டு வருது. ஸோ எடிட்டிங் கொஞ்சம் நார்மலாக ஒரு மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் லார்ட் வேணும். ஓகே, அந்த ரேஞ்சில் போடும். நெக்ஸ்ட்டு லவுட் ஒலி. இவர் மோஸ்ட் ஆஃப் இப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவருக்குன்னு ஒரு இப்போ செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படின்னு யூடியூப் மெயின்டைன் பண்ணுறான். அவருக்கு எந்த கேட்டகரி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா, நான் லாஸ்ட்டாக அவரோட வீடியோவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. திடீர்னு தோணுச்சு. அப்போ லோகோ மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, அந்த ரேஞ்சில் வைப்போம். நெக்ஸ்ட்டு டெக்ஷான். இவர் எதுவுமே பேச்சே இல்லை. இவரை பற்றி பேசலான்றதுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கலான்னு வந்தது. ஸோ அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இவரோட எடிட்டிங்லாம் கூட ஒரு யூனிக்னஸாக இருக்கும். ஒரு ஃபன்னி கண்டென்ட் அப்படின்றதோட இப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுவார். அதுவும் அந்த ஃபங்கி பாப் கலெக்ஷன் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வீடியோ போடுறதில்ல போல், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. ஸோ அவருக்குன்னு ஒரு தனியாக யூனிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றவங்க வீடியோவுக்கும் அவரோட வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கேட்ஜெட்ஸாக தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவார். பட் இருந்தாலும் அவரோட கண்டென்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டென்ட் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி. கண்டென்ட் செலெக்ஷன் சொல்ல முடியாது, ஏன்னா கேட்ஜெட்ஸ் தானே, எல்லாம் நார்மலாக தான் வரும். அவரோட எடிட்டிங் ஸ்டைல் அதுக்காகவே, அதுவும் காம்பேக்ட் அப்படின்னாக்கவே எங்கே தான் இருந்தாலும் அவரோட மைண்டு தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். அவர் மோஸ்ட் ஆஃப் அவர் ஒரு கிரியேட்டர்னே அவ்வளோ பெருசாக யாருக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க. அவர் தான் கொஞ்சம் பார்ப்பேன், நல்லாயிருக்கும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு 3D பிரிண்டிங் அப்படின்றத பற்றியே மோஸ்ட் ஆஃப் அவரோட சேனல் பற்றி எனக்கே தெரியும். தமிழில் மோஸ்ட் ஆஃப் அவர் தான் நிறைய போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். போட்டிருப்பாங்க சிலர், எனக்கு தெரியாது, ரெக்கமெண்ட் ஆகிருக்கு அது போல். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழில் டெக்கில் இவர் தான் 3D பிரிண்டிங்கை பற்றி இவர் தான் போட்டுட்டு இருந்தார். நம்மளும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாக்க 3D பிரிண்டிங் வச்சு நிறைய ஐடியாலாம் இருக்குது. பட் என்ன பண்ணுறது. சரி, ஓகே, டைரெக்டாக அவர் லார்ட்லேயே போடும். நெக்ஸ்ட்டு கீக்கி தமிழா. இவரும் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன். எப்போனாக்கா இவங்கெல்லாம் ப்ரொமோஷன் நிறைய பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பேர் என்னது C4 டெக் தமிழ். அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க சில டெக் கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார். இப்போ அவருக்கு கூட ரீச் கொஞ்சம் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அவரையும் ஓகே அந்த ரேஞ்சில் போடுவோம். இவங்கெல்லாம் சண்டையில் தான் இருந்தாங்க, அதனால் இவங்களுக்கு நடுவில் போடுவோம். நெக்ஸ்ட்டு சிவபாரணி. இவரோட எடிட்டிங்லாம் கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் இவரோட கண்டென்ட் செலெக்ஷன், அதாவது ஒரு கண்டென்ட் டெலிவரி டைப்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு லெவலில். அதுவும் ஒரு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு ட்ரூவாக பேசுகிற மாதிரி இருக்கும். அது இப்போ யார் ட்ரூ யார் நம்பர்னு தெரியல தாசனா. ஓகே, பட் இருந்தாலும் இவரோட கண்டென்ட் செலெக்ஷன் இவராலையும் நான் சில டைமில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் டாப் கிரியேட்டர்ஸில் போடுவோம். ஏன்னா இவர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் உண்மை மாதிரியே தான். இவர் ரெக்கமெண்ட் பண்ண வாட்ச் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் வரைக்குமே இது
பர்ஃபெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வேறு வாட்ச் வாங்கினானே ஐடியாவே இல்லை, அந்த ரேஞ்சில் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் டாப் டயரில் போட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு மெட்டாமெக்கீஸ். டெம்பிள் மெக்கீஸ்லேருந்து மெட்டாமெக்கீஸ்னு இவரே ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு இவருக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு போல டெக் சேனல் ஆரம்பிச்சாக்கா நல்லா ரீச் வரும் அப்படின்னு தெரிஞ்சு, அதனால் டெக் சேனலில் தானே ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னு தெரியல. இவரும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கு. எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இவருக்கும் எடிட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவரோட ஒரு சரி ஓகே, அதுவே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். எல்லாம் செலக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு அப்படியே செலக்ட் பண்ணது, அதாவது பீப்பிள்ஸ் செலக்ட் பண்ணது. இங்கே வந்து தான் எந்தெந்த லிஸ்ட்டில் போடலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதனால் எதுவுமே முன்னாடியே செலக்ட் பண்ணிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த ரேஞ்சிலே போட்டுருக்கு. டெக் பாஸ் இவர் தூக்கிட்டு போய் டாப்பில் போடுங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். தேங்க்ஸுங்க. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணாச்சு போனடான்னு சொல்லிட்டு அவரை போட்டு கொடுத்தாரு பாருங்க. நைஸ் பிரதர், நைஸ். அதனால் கொஞ்சம் டாப்பில் எடுத்துகிட்டு போய் போடுவோம். விஷம். நெக்ஸ்ட்டு இவர் இருக்கிறாரு பாருங்க, இவர் பேர் என்னது, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? என்ன மாதிரி பேசினார்ரா, வாழைப்பழம் மாதிரி பேசினார்ரா. சத்தியமாக பற்றி நான் கூட என்ன ரசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்பயே தோணுச்சு, எப்படா ஒரு வீடியோக்கு 4 லட்சம் 4.5 லட்சம்லாம் தராங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். பட் கணக்கு பண்ணி பார்த்தா 4.5 லட்சம் 4 லட்சம்லாம் கம்மி தான் போகும். ஏன்னா 4 லட்சம் 4.5 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். 4 லட்சத்தில் 10% பேர் வந்து 40,000 பேர் வருதா? 40,000 பேர் கூட தேவையில்ல, ஜஸ்ட் 1% பேர் வச்சுக்கோங்க. 4,000 பேர் வெறும் 10,000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரை ரிவ்யூ பண்ணுற மொபைல் 10,000 வச்சுக்கோங்க. 10,000 மொபைலுக்கு 4 லட்சம் வியூஸ் போதும். அந்த 4 லட்சம் பேரில் வெறும் 1% பீப்புள்ஸ் தான் அதை பை பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு பண்ணாக்காவே 4,000 × 10,000 போட்டாக்கா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா சேல்ஸ் ஆயிடும். ஸோ 4 கோடி ரூபாவில் 3 கோடி ரூபா வெறும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணது அவனுங்க, அதாவது சேல் பண்ணாங்க வச்சாங்கன்னா கூட மிச்சம் 1 கோடி ரூபா அவங்களுக்கு லாபம் தான். ஸோ அந்த 1 கோடி ரூபாவில் ஜஸ்ட் இவங்களுக்கு 4.5 லட்ச ரூபா ப்ரொமோஷனுக்கு தரது பெரிய விஷயமா தெரியாது அவங்களுக்கு. ஸோ இப்போ கணக்கு பண்ணி பார்த்தது தான்டா தெரியுது உங்கள் ஊழல். நானும் ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு A2D லாஸ்ட்டாக போட்டு வந்துட்டு இருக்கு போல. இவன் இன்னும் திருந்தலாமா? இந்த ரேஞ்சில் இவர் கிரியேட் பண்ணதே இந்த லைனை கிரியேட் பண்ணதே அவருக்காக மட்டும்தான். 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் திருந்தாத ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அவர். இங்கே பாருங்கள், ஒரு வேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல. இந்த வீடியோவில் என்ன பேசியிருப்பாரு, அவங்க ஏதோ ஒன்று அது உங்களுக்கே புரியும். அந்த வீடியோ பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ டைட்டில் பாருங்களேன். இப்போ திடீர்னு அந்த டைட்டிலில் பார்க்குறவன் என்ன நினைப்பான் சொல்லுங்கள். இது தப்பாக இருந்தாலும் எனக்கு தோணத்தான் நான் சொல்ல முடியும், அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா? ஏன்னா இவர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை திருத்திட்டாக்கா அது வந்து அடுத்து பண்ணும்போது அது தப்புன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அவர் திருத்தாமல் அதையே பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இந்த வீடியோவை பாருங்கள், தமிழில் எவ்வளோ மிஸ்லீடிங்காக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க கமெண்ட்ஸுக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் அசால்ட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தால் எப்படி கமெண்ட்ஸை எப்படி சொல்கிறது? கமெண்ட்ஸ் இதுக்கு நீ ஹைட் பண்ணிட்டு போயிடலாம்டா மிஸ்டர் நண்பரே. இதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் ஹைட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் எதுக்கு அதை சும்மா வேறு விட்டுட்டு நானும் விட்டு வச்சுருக்கேன், நம்மளும் ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பார்க்குறீங்களா? அதாவது அது ஒரு எவ்வளோ கேவலமான வேலைன்னு உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்லி தான் தெரியணும் கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷம் இருக்கீங்க, அது கூடமா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த கேவலமான வேலையை நீங்களே செய்யும்போது எப்படி? எடிட்டருக்கும் அந்த வீடியோக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இருந்தாலும் நீ அதையும் ஒரு டைட்டிலாக தமிழெல்லாம் வைக்கிறீங்கன்னும் போது எப்படி அதெல்லாம் நான் சொல்லுங்கள். இதுக்கு என்னடா அர்த்தம்? சரி, டக்குன்னு ஏதோ ஒன்று வைக்கணுமேனு சொல்லிட்டு அது மாதிரி வைக்கிறீங்களா சொல்லுங்கள். அதாவது நீங்கள் போடுற சில கண்டென்ட்லாம் ஓகேவாக தான் இருக்கு போகுது. பட் இருந்தாலும் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆள் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? திருந்து இல்லை திருத்தப்படுவாய். நான் திருத்த மாட்டேன், யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக திருத்துவாங்க. யார் திருத்தினாலும் திருந்துறவங்க திருந்தினா தான் திருந்த முடியும். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க பிரதர். ஸோ இதுதான் நம்மளோட டயர் லிஸ்ட். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்ச்சாய். அண்டில் தென், குட் பை.